ஒரு குட்டி நிஜ தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சியை கொடுத்தது யாருன்னு கேட்டா கர்ம வீரர் காமராஜர் ஐயா தான் எல்லாரும் சொல்லுவாங்க. இதனால தான் அவரை முதல்வர்களின் முதல்வர்னு சொல்றாங்க. இவரை பத்தி ரெண்டே வார்த்தைகள்ல சொல்லணும்னா நேர்மை எளிமைன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. இதுதான் அவரோட நம்பகத்தன்மை, கிரெடிபிலிட்டியா இருந்துச்சு. இவரை எதிர்த்து நின்ன திமுக காமராஜர் ஐயாவை ஜெயிக்கணும்னா மக்கள் மத்தியில் இருக்கிற அவரோட நம்பகத்தன்மை, கிரெடிபிலிட்டியை உடைக்கணும். அப்ப மட்டும்தான் இவரை வீழ்த்த முடியும்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? காமராஜர் ஐயா குடியிருந்த வாடகை வீட்டை போட்டோ எடுத்துக்கிட்டு ஏழை பங்காளர் காமராஜரின் வீட்டை பாருங்கள்னு தலைப்பிட்டு முரசொலியில செய்தி வெளியிட்டாங்க. இதோட நிக்கல, சுவரொட்டி நோட்டீஸ்னு ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்தாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா மக்கள் கிட்ட காமராஜர் ஐயாக்கு இருந்த நம்பகத்தன்மை, கிரெடிபிலிட்டி சுக்குநூறா உடஞ்சு போச்சு. வந்த தேர்தலில் திமுக அமோக வெற்றி அடைஞ்சது. இப்படி ஒருத்தர் குறுக்கு வழியில வீழ்த்த அவங்களோட நம்பகத்தன்மை, கிரெடிபிலிட்டியை சுக்குநூறா உடைக்கிறாங்க, கேரக்டர் அசாசினேஷன் பண்றாங்க. காமராஜர் ஐயாக்கே அப்படின்னா நம்மளாம் ஏமாத்துறோம். என்னை பத்தி வந்த வீடியோவுக்கு விளக்கம் கொடுக்க போறேன். தலைப்பு என்னன்னா, டாஸ்மாக் பார் ஊழியரிடம் பணம் கேட்டு மிரட்டிய பாமக பிரமுகர். எவ்வளவு பணம் கேட்டதா சொல்லப்படுது? 5000 ரூபாய். என்ன ஏதோ 9ஆம் கிளாஸ் படிச்ச தற்குறி கோட்டர் அரசியல்வாதின்னு நினைச்சிட்டாங்க சிலர். நான் இங்க பிஇ படிச்சுட்டு இங்கிலாந்தோட தலை சிறந்த கல்லூரியான லஃப்ட்ரா யூனிவர்சிட்டியில MS இன் அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன். படிச்சு முடிச்ச உடனே ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியோட தலை சிறந்த நிறுவனங்களான பிரிட்டிஷ் ஏரோஸ்பேஸ், ஏர்பஸ், டன்லப் ஏர்கிராஃப்ட் டயர்ஸ்னு நல்ல நிறுவனங்கள்ல நல்ல பதவிகள்ல வேலை செஞ்சிருக்கிறேன். 2011-12 உலகத்தின் மிகப்பெரிய விமானமான ஏர்பஸ் A380யோட கோல்டன் ப்ராஜெக்ட், மிக முக்கியமான திட்டத்தோட ப்ராஜெக்ட் ஹெட் தலைவரா இருந்திருக்கிறேன். 22 வயசுலயே வாரத்துக்கு 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் வரை, மாசத்துக்கு 5 லட்சத்திலிருந்து 7 லட்சம் வரை, வருஷத்துக்கு 65 லட்சத்திலிருந்து 70 லட்சம் வரை நான் சம்பாதிச்சிருக்கிறேன். அதுக்கான ஆதாரங்களை தான் நீங்க பாக்குறீங்க. இது 2013ஓட அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட். இப்படி இருக்கும்போது 5000 ரூபாய் வாங்கி நான் வாழ்க்கை நடத்தணுமா? 2014க்கு அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் பொது வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கிறேன். நான் எதிர்த்தது எல்லாம் பெரிய பெரிய மாஃபியாக்கள் தான். மணல் மாஃபியா, மண் மாஃபியா, இப்படி மாஃபியாக்களோட ஜாம்பவான்களை நான் எதிர்த்துட்டு இருக்கிறேன். இவங்க எல்லாம் லட்சங்கள் கோடின்னு லஞ்சமா கொடுக்க தயாரா இருக்கிறவங்க. இவங்களையே உதறி வீசிட்டனா டாஸ்மாக்ல 5000 ரூபாய்க்கு நிற்பனா? இது இல்லாம ரியல் எஸ்டேட் மாஃபியா, வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புறேன்னு ஏமாத்துற கும்பல், பைனான்ஸ் மோசடி கும்பல்னு பல மோசடி கும்பல புகார் கொடுத்து சிக்க வச்சு ஜெயில தள்ளி இருக்கிறேன். இவங்க கிட்ட கேட்டிருந்தேன்னா லட்சங்கள்ல எனக்கு கொட்டி கொடுத்து இருப்பாங்க. இப்ப சொல்லுங்க, 5000 ரூபாய்க்கு போய் நான் நிக்க போறேனா? அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் கேளுங்க. அன்னைக்கு நான் வாக்கிங் போயிருந்தேன். என் ட்ரெஸ்ஸையும் 8 கிலோமீட்டர் நடந்து முடிச்சதுனால என் முகத்தில் இருந்த வேர்வையையும் சோர்வையும் பார்த்தாலே போதும், நான் எந்த காரியத்துக்கும் பிரச்சனைக்கும் தயாராகி போகலன்னு நல்லா புரியும். அப்பதான் ஞாயிறு ஊரடங்குல சட்டவிரோதமா டாஸ்மாக் பார்ல மது விற்கிறத பாக்குறேன். இதை உடனடியா போட்டோ எடுத்து போலீஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு புகார் தெரிவிக்கிறேன். அதோட ஸ்கிரீன்ஷாட்டை தான் நீங்க பாக்குறீங்க. முதல்ல துடியலூர் SIயை கூப்பிடுறேன். அவர் நடவடிக்கை எடுக்க மறுக்க போலீஸ் ஸ்டேஷன் லேண்ட்லைனுக்கு கூப்பிடுறேன். யாரும் எடுக்கல. இதையும் பதிவு செஞ்சிருக்கிறேன். இதனால கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் தெரிவிக்கிறேன். அவங்க ஆள் அனுப்புறதா சொல்றாங்க. நான் போட்டோ எடுக்கிறத பார் ஊழியர்கள் பார்த்துட்டதுனால போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்துக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தேன். என் நண்பரை தெரியும்னு அப்பதான் என்கிட்ட பேசினாரு பார் ஓனர். நான் அப்ப ஏற்கனவே புகார் கொடுத்துட்டேன்னு சொன்னா கடையை மூடிட்டு போயிடுவாருன்னு தெரிஞ்சு டைம் கெய்னிங் ஸ்ட்ராட்டஜி, அதாவது போலீஸ் வர வரைக்கும் நேரம் பெறும் யுக்தியாகவும் ட்ராப் பண்ணவும் அவரிடம் பேசிட்டு இருந்தேன். அவங்களுக்கு உரிய கிரிமினல் புத்தியோட எனக்கு எதிராகவே இதை திருப்பி விடுவாங்கன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடி பல முறை நாங்க ட்ராப் செட் பண்ணி இருக்கிறோம். ஒரு எடுத்துக்காட்டோட சொல்ற உங்களுக்கு நல்லா புரியும். நொய்யல் ஆத்துல மணல் கொள்ளை சிட்டியை விட்டு 20 கிலோமீட்டர் தள்ளி உள்ள கிராமங்கள்ல தான் நடக்குது. அங்க அவங்கள பிடிச்சா கொள்ளையர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க. அதனால சிட்டிக்குள்ள வர வச்சு பிடிக்க பார்த்தோம். அப்போ ஏப்ரல் 12ஆம் தேதி நானே போய் நொய்யல் திருட்டு மணல் வாங்குற மாதிரி பேசிட்டு சிட்டிக்குள்ள வந்து நீங்க டெலிவர் பண்ணணும்னு சொல்லி ஒரு டிராப் செட் பண்ணிட்டு வந்தேன். அந்த வீடியோவை நீங்களே பாருங்க. அப்படியே வேலை செய்யலாம். இது வந்து நொய்யலுக்கு தான் எதுவும் பிரச்சனை வந்துட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆளு கூலி நம்ம ஆட்டுக்குள்ள இப்ப நம்ம கலவுக்காரங்க ஓட்டி கட்டி அவங்களுக்கு போலீஸ்காரங்க விட்டு
டிரைவரு வண்டி போலீஸ் கொடுத்துட்டே இருக்கணும்ல. ஆமாங்க. அதெல்லாம் நான் 2000 ஒரு யூனிட் 2000 ஒரு யூனிட் 2000 ஒரு யூனிட் மற்றபடி பெருசால 2 இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, திருடனே தெளிவா சொல்றான் காவல் நிலையத்துக்கு காசு போகுதுன்னு. அடுத்த நாள் சரியா டிராப்ல மாட்டினா. ஊருக்குள்ள வச்சு அவினாசி மெயின் ரோட்ல மணல் லாரியோட பிடிச்சோம் அவனை. போலீஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா? மணல் கொலையனை விட்டுட்டு என்ன பிடிச்சு வழக்கு போட்டாங்க. 379 ஐபிசி பிரிவுல திருட்டு வழக்கு கூட போட்டாங்க. நாங்க பிடிச்ச மணலை எம்சாண்டுன்னு சொன்னாங்க. அப்பதான் 13ஆம் தேதி நான் இந்த வீடியோவை ரிலீஸ் செஞ்சேன். ஏன்னா இதுல தெளிவா திருடனே நொய்யலாத்து மணல்னு சொல்லி இருப்பான். வேற வழியே இல்லாம மாட்டிக்கிட்டாங்க. நான் கேட்கிறேன், ஒருவேளை இந்த வீடியோ ஊடகங்களுக்கு முதல்ல கிடைச்சிருந்தா மணல் கொள்ளையரிடம் மணல் வசூல் செய்யும் பாமக பிரமுகர்னு எழுதியிருப்பீங்களா? இதுதான் உங்க இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசமா? இதுதான் ஊடக தர்மமா? ரீவைண்ட் வாங்க. டாஸ்மாக் பார் ஓனர் கிட்ட பேசி வச்சுட்டு நடந்தே வீட்டுக்கு வந்து காரை எடுத்துக்கிட்டு போலீஸ் அங்க வந்துட்டாங்கன்னு எனக்கு கூப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு போறேன். நான் கேட்கிறேன், காசு வாங்கணும்னா ஏன் போலீஸ் அங்க வர வைக்கிற? அங்க வந்த ஹெட் கான்ஸ்டபிள் மது விற்கிற இடத்துக்கு முன்னாடியே நின்னுட்டு அங்க ஒன்னும் நடக்கலன்னு சொன்னாரு. அப்பதான் காரை விட்டு இறங்கி மது விக்கிறத போலீஸோட சேர்த்து வீடியோ எடுக்கிற 4 பார் ஊழியர்கள் சேர்ந்து என்னை தள்ளி விட்டுட்டு என் காஸ்ட்லியான புது ஐபோனை பிடுங்கி கீழே போட்டு தரைச்சு எடுத்து வச்சுட்டாங்க. அப்பதான் நான் மென்டலி கொலாப்ஸ் ஆயிட்டேன். போனை கொடுங்க போறேன்னு என்ன அறியாமையே சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். 10 பேர் அடிக்கிற சினிமா ஹீரோவோ இல்ல சண்டைக்கு பழக்கப்பட்ட மல்யுத்த வீரரோ நான் இல்லைங்க. அங்கேயே இருந்துட்டு பார் ஊழியர்களிடம் சேர்ந்து தகாத வார்த்தைகள் பேசிட்டு புகார் கொடுத்தவரை தள்ளி விட்டு அராஜகம் செய்துட்டு இருந்தார் போலீஸ். இப்ப சொல்லுங்க, யார் மாமூல் வாங்கியிருக்காங்கன்ட்டு. போன் புடுங்க போது ஏன் போலீஸ் எதுவுமே பண்ணல? போலீஸ் கெட்ட வார்த்தை பேசலாமா? புகார் கொடுக்க வாட்ஸ்அப் என்னன்னு விளம்பரம் பண்ணிட்டு நான் வாட்ஸ்அப்ல புகார் கொடுத்தும் ஏன் நடவடிக்கை எடுக்கல? இதை பத்தி எல்லாம் கேள்வி கேட்காம இருக்கிறதா அவங்க ஊடகம் தர்மமா? எஸ்பி கிட்ட சொல்லி டிஎஸ்பி கிட்ட போய் போனை வாங்கிட்டு வந்தாங்க என் கட்சிக்காரங்க. ஏன் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு வேணா ஜெயராஜ் பெனிக்ஸ் கேஸ் புதுசா இருக்கலாங்க. கோவிடுக்கு முன்னாடி செங்கல் சூளைகள் நடத்தும் சட்டவிரோத மண்கொள்ளைக்கு எதிராக புகார் கொடுக்க போய் ஜெயராஜ் பெனிக்ஸ் மேல போடப்பட்ட அதே பிரிவுகள்ல வழக்கு போட்டு என்ன ஜெயில தள்ளினாங்க. பல சொல்ல முடியாத சித்திரவதைகளை அங்க நான் அனுபவிச்சிருக்கிறேன். நான் நினைச்சிருந்தா ஒரு நல்ல வசதியான கம்ஃபர்டபுளான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும். என்னை கொண்டு போய் கழுவாத டாய்லெட் பக்கத்துல 15 நாள் வச்சிருந்தாங்க. நான் இருந்தேன், நீங்க இருந்தீங்களா? ஜெயில உள்ள உட்கார்ந்துட்டு பேப்பர் படிக்கிறேன். பிரபல நடிகரோட மகள் லண்டன்ல கவனக்குறைவா இருந்து பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டாங்கிறத அரை பக்கத்துக்கு நியூஸா எழுதி இருக்கிறாங்க. நாட்டுக்கு எவ்வளவு முக்கியமான நியூஸ் பாருங்க. நான் மணல் கொள்ளைக்கு எதிராக தானே இங்க புகார் கொடுக்க போனேன். புடிச்சு ஜெயில போட்டாங்க. எங்க சட்டவிரோத மணல் கொள்ளை எதிர்த்து புகார் அளித்த பாமக பிரமுகர் கைதுன்னு சின்னதா பேப்பர்ல ஒரு ஓரமா எழுதின ஒரு ஊடகத்தை காமிங்க பாப்போம். மனசு வலிக்குதுங்க. இது உங்களுக்கே அநியாயமா தெரியலையா? இதுதான் ஊடக தர்மமா? எனக்கு மட்டும் இல்லைங்க, என் போராட்டங்கள்ல கலந்துக்கிட்டு என் கூட கைதான ஒவ்வொருத்தருக்கும் கோர்ட்டுக்கு வக்கீலுக்கு பெயிலுக்குன்னு செலவு பண்ணி ஓஞ்சிருக்கிறேங்க. என்னோட போராட்டங்கள் பத்தி எதுவுமே தெரியாத, இது நாள் வரைக்கும் ஒரு வரி கூட எழுதாத சில ஊடகங்கள் இதுக்கு மட்டும் என்னை விடாம கூப்பிட்டுட்டு இருக்காங்க. சில ஊடகங்கள் தங்களோட வளர்ச்சிக்காகவும் அவங்க போடுற வீடியோஸோட வியூஸ் அதிகமாக்குறதுக்காகவும் ஒருத்தரை பத்தி தரக்குறைவா எழுதுறாங்க. கேரக்டர் அசாசினேஷன் பண்றாங்க. இது நியாயமா? இதுதான் ஊடகத்தோட தர்மமா? என் மேல பல வழக்குகள் இருக்குன்னு எழுதி இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், விபச்சார வழக்கும் போக்சோ வழக்குமா இருக்கு? நாட்டுக்காக நின்று வழக்கு வாங்குறத நான் மெடலா நினைச்சுக்கிறேன். இந்த சட்டவிரோதிகளை எதிர்த்து நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க அதிகார பலம் பணபலத்தை வச்சு முதல்ல உங்களை மிரட்டி பார்ப்பாங்க. இந்த மிரட்டல்களுக்கு நீங்க மசியல அப்படின்னா அவங்களை அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, கூனி குறி நிக்க வைப்பாங்க. மக்கள் எந்தெந்த விதத்துல உங்களை மேல நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அதையெல்லாம் சிதைக்க பார்ப்பாங்க. இந்த அவமானங்கள் அசிங்கங்களை தாண்டி வந்தா மட்டும்தான் அவங்கள வீழ்த்த முடியும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் இறங்கியிருக்கேன். 1000 மடங்கு நீங்க என்னை அசிங்கப்படுத்தினாலும் உங்களை எதிர்த்து நிற்பேன். கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். யார் யாரெல்லாம் அவதூறுகள் பரப்பிட்டு இருக்கீங்களோ அவங்க மேல சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பேன். மக்களுக்கான நாட்டுக்கான என் போராட்டம் தொடரும். நன்றி.